அட்வான்ஸ் போக 1500 ரூபாய். இந்த பொண்ணுக்கு 500 ரூபாய் சேர்த்து 2000 கொடுறான். எதுக்கு இவளுக்கு 2000? இது சரியா ஆடவே இல்ல. இப்ப தர்றியா? மோதிரத்தை காட்டி கொடுப்பா. வேணாம், நானே தர்றேன். போடி பாப்பா, நீ பாப்பா. ஏய், இங்க என்னடா நடக்குது? செட்டில்மெண்ட்டுக்கு மாமா. எதுக்கு? நேத்துக்கு சத்திவேலுக்கு பர்த்டே கொண்டாடணுமே, அதுக்கு. இதுங்களுக்கெல்லாமா? ஐயோ மாமா, இவளை யாருன்னு நினைச்சீங்க? இவதான் மாயவரம் மறிக்கொழுந்து மயிலாட்டத்துல ஃபேமஸ். நேத்துக்கு இவ ஆடின ஆட்டத்துல இது கிடக்குது. இவனுங்க யார வெள்ளையும் சொல்லியமா கரவேட்டியோட வந்து நிக்கிறது? தட் இஸ் பட்டிமன்றம். பட்டிமன்றமா? யா. எதுக்கு? சத்திவேலுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் பெத்த அப்பாவா, இல்ல கூட இருந்த மாமாவா, இல்ல இடைச்செருவல் தோத்தாவா? ஏண்டா, எதுக்குத்தான் பட்டிமன்றம் வைக்கிறதுன்னு விவசாயே கிடையாதா? சாரி மாமா, இப்ப பட்டிமன்றம் வைக்கிறவன் விவசாயோடவா வைக்கிறான்? நாங்க வச்சா என்ன தப்பு? அதை விடுப்பா, தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அப்படி கேளுங்க சிஸ்டர். சத்திவேலுடைய இவ்வளவு புகழ்ச்சிக்கு காரணம் இந்த அங்கிள் அங்கிள் அங்கிளே அங்கிள். அங்கிளே வா. அது எப்படி? அதுக்கு தானே சிஸ்டர் இந்த 10,000. இந்தாங்கடா புரிகிறாரு. கள்ளவாய சம்பாதிக்க நாரவாயம் திங்கறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க கண்டவெல்லாம் செலவு பண்ணிட்டு திரியறானே. நீ சம்பாதிச்சதா இல்ல நான் சம்பாதிச்சதுடா? என் பேரா பாத்தியடா கொடுப்பான், வாங்கி பொழைச்சு போடா. இப்படியே பேசு, உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறேன். நான் பெத்ததும் சரியில்லை, என்ன பெத்ததும் சரியில்லை. எங்கடி உன் சீமந்த புத்திரன்? ஏன் மாமா இவ்வளவு லேட்டு? வெயில பாருங்க, மண்டை புழக்குது. நான் என்ன பண்றது மாப்ள? செட்டில்மெண்ட் பண்ணும்போது உங்க அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஏன் மாமா எங்க அப்பா கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்குறீங்களே, உங்க அப்பா உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலையா? அந்த பிச்சைக்கார நாயை பத்தி பேசாத மாப்ள. எங்க அப்பா சேர்த்து வச்சிருந்த 2 ப்ராப்பர்ட்டி. ஒண்ணு எங்க அக்கா, இன்னொன்னு நானு. எங்க அக்கா உங்க ஒப்பம் தள்ளிட்டு வந்துட்டான், கூடவே நானும் வந்துட்டேன். ஆனா மாப்ள, இந்த 3 வேளை சோத்துக்கும் ஒப்பம் பேசுற பேச்சு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. உங்களை மட்டுமா திட்டுறாரு? என்னையும் சேர்த்துல திட்டுறாரு. ஆமா, நம்ம நல்லது தானே செய்யறோம், அப்புறம் ஏன் திட்டுறாரு? நல்லது செய்யறது பத்தாது மாப்ள, பெருசா செய்யணும். பெருசாவா? ஒரு ஐடியா கொடுங்க. அங்க பாத்தியா, ஒரு இளஞ்சோடிய பிரிக்கிறதுக்காக ஒரு பொறுக்கி கும்பலே துரத்திட்டு வருது. இப்ப போய் நீ அவங்களோட மோதி ஃபைட் பண்ணி அந்த இளஞ்சோடிய ஒன்னா சேர்த்து வச்சிட்டீன்னா ஒப்பம் கிடக்குறான் சுக்கா வருவலு. அப்புறம் இந்த நாடே உன்னை பத்தி பெருமையா பேசும் மாப்ள. குட் ஐடியா. கமான் வாங்கடா. வெயிட் 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 வெயிட். நாங்க இருக்கும்போது நீங்க பயப்படுறீங்க. ஸ்டாப். காதலுக்கு மரியாதை கொடுக்கிற இந்த காலத்துல லவர்ஸ பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? நாங்க இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. சக்திவேலு, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், அதுக்காக வாய்க்கு வந்து எல்லாம் பேசாத. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. டேய், இந்த மாதிரி நேரத்துல தான்டா என் மாப்பிள நல்ல பேர் எடுக்க முடியும். தைரியம் இருந்தா வாடா, கை வச்சு பாடுறா என் மாப்பிள மேல. நீங்க 2 பேரும் ஓடி போங்க. ஐயோ அண்ணா, இப்ப சொல்றது கேளுங்க. நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னல. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. போய் திருச்செந்தூர்லயோ திருப்பதியிலயோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துங்க. ஒரு இளஞ்சோடிய என் மாப்பிள சத்திவேலு சேர்த்து வச்சானுங்கிற பெருமைய நாளைக்கு வரலாறு கூறட்டும். போயிட்டு வரேங்க. பாய் பாய். வா மாப்பிள போலாம். யா மாப்பிள ஒரு நிமிஷம். டேய், நாங்க 2 பேரும் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இடையில பூந்து சொல்லணும்னு சொன்னீங்க, என்னன்னு இப்ப சொல்றா? ஐயா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என் பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளிட்டு போறான், சொந்தக்காரனோட வந்து பிடிச்சலான்னு பார்த்தா பஸ் ஏத்தி அனுப்பிச்சிங்களா? நான் பேசல, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கால் கொடுத்து கேளுங்க. என்னைக்கே புள்ளைய வளர்க்க வச்சிருக்கீங்க, யாரும் நிம்மதியா இருக்க முடியல. இவனுங்க இம்சை தாங்காம பல பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஐயா, உங்க பையன் கூட பரவாயில்ல ஐயா. உங்க வீட்டுல தெண்டச்சோறு தின்னுட்டு இருக்கானே குண்டல கேசி, அவன் இம்சை ஐயா தாங்க முடியல. ஐயா, உங்க மேல வச்சிருந்த மரியாதைனாலதான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம், இனிமேலும் பொறுக்க முடியாதுயா. இப்படியே நின்று நீயா இருக்கான், ஏதோ செஞ்சியா. ஐயாவுக்கு கோவம் வராது, கோவம் வந்துருச்சு பிச்சிருவாரு பிச்சு. தோல் உரிச்சு கொடுமா. இதோ தரப்பா.
தாத்தா ஆ? மாமா மீன் எடுக்கிற டேய், டேய், டேய். டேய், என் பேரை மீன் சாப்பிட்டோம் ம். நீ முள்ளு சாப்பிடு மாப்ள இது உனக்கே நல்லா இருக்கா? வெளியே வந்தா மாமா மாமாங்கிற, வீட்டுக்குள்ள வந்தா தாத்தா தாத்தாங்கிற. சும்மா ரெண்டா அவனை சும்மா இருக்க சொல்லு, சோறு கூட மாட்டேங்கிறான். உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்கங்க, முதல்ல புள்ள சாப்பிட்டோம். ஏண்டி இங்க ஒருத்தன் தன்னைத்தானே சாட்டையால அடிச்சிட்டு இருக்கிறான், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? இவரு ஒருத்தர் பையன் சாப்பிடுற நேரத்துல வந்து வித்த காட்டிக்கிட்டு ரோட்ல போய் சாட்டை அடிச்சுங்க. வர்றவன் போறவன் 5 பைசா 10 பைசா போடுவான். அம்மா குக்கு கறி கேட்டேனேங்க. இவ்வளவுதானே? இதோ ஏங்க வித்த காட்டுறதை நிறுத்திட்டு போய் கொக்கு சுட்டுட்டு வாங்க. பையன் கொக்கு கறி சாப்பிடணும்னு பிரியப்படுறான். வெளியில உள்ளவ இவனை பத்தி பேசும்பொழுது என் மானம் சந்தி சிரிக்குதடி. நீ என்னடா கொக்கு சுட்டோ குருவி சுட்டோன்ற உங்களால பொறுப்பில்லாம திரிகிறான். நீங்க எல்லாம் மனுஷன் தானா? அவன் சாப்பிடுற நேரத்துல விற்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப அவன் விற்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாக்கா, மாப்பிள சாப்பிடும் போது வந்து விதவிதமா வித்த காட்டினா விக்காதா? வெளியில போக சொல்லுக்கா. யாரு என்னையா? ஒரு புள்ள வளர்றதுல பெத்த அப்பனை விட தாய் மாமனுக்கு தாண்டா பொறுப்பு அதிகம். ஆனா இந்த வீட்டுல என் புள்ளைய கெடுக்கிறதே நீதான்டா. தண்டசோறு. அதை விடுங்க, நம்ம பிள்ளைக்கு பொறுப்பான வேலை கொடுங்க, அவன் செய்வான். என்னடி பொறுப்பான வேலை கொடுக்கல? ஜவுளி கடை பொறுப்பா தான் கொடுத்தேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு ஜாக்கெட் சேலன்னு ஃப்ரீயா கொடுத்தான். சரி, பஸ் கொடுத்தேன், அது லேடி ஸ்பெஷல் ஆகிட்டான். தியேட்டர் கொடுத்தேன், ஆபரேட்டர்ல இருந்து டிக்கெட் கிழிக்கிற வரைக்கும் எல்லார்கிட்ட தகராறு சண்டை. இவன் கொஞ்சம் பொறுப்பா இருந்தா நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவேன். எங்க முடியுது? எல்லாம் எழுவு தலையெழுத்து. புத்தரி வர்றேன். மாமா என்னாச்சு? என்ன மாப்பிள அந்த பிறந்த வயனா அவன் பொண்ணுங்களை எந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கே நீ டென்ஷன் ஆகுற? பின்ன மாமா எவ்வளவு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கண்டுபிடிக்க முடியல வந்து சொல்றீங்க. இதான் மாமா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். மாப்பிள நீ மாமா மாமான்னு சொல்லும் போது கூட எனக்கு ஃபீலிங் இல்ல. ஆனா அந்த வேலையை செய்ய சொல்ற பாரு, அதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நானா உங்களை போக சொன்னேன், நீங்களா தானே போறேன். நீங்க என்னப்பா சத்தி, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல தாத்தா, காரமடையில ஒரு பொண்ணு பார்த்தேன், அது ரொம்ப அழகா இருந்துச்சா, எனக்கு லவ் ஆகி போச்சு. ஏங்க அத போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்குள்ள அதோட சித்தப்பா அதை ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இவரை போய் அது எந்த கல்யாணம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா கோட்டை விட்டு வந்து நிக்கிறாரு. கவலைய விடு. இந்த வட்டாரத்திலேயே பெரிய விசேஷம் சொக்கலிங்கம் வீட்டு கல்யாணம் தான். எல்லா பெரிய வீட்டு பொண்ணுங்களும் அங்க வருவாளுங்க. நீ அங்க போ, பார்ட்டியும் அங்க வரும், பாத்துக்க. பெருசு கல்யாணத்துக்கு எங்க 2 பேரையும் அனுப்பி க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன ஏன் கோட்டை அடிச்சுட்டு பேசுறியா? பரம்பரையா சேத்து மடக்காரனுக்கு நம்மளுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க அந்த கல்யாணத்துக்கு போனா மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்ல? ஏய் என்னடா சேத்து மட கீத்து மடன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப நான் உங்க கட்சி இந்த சந்தன கட்ட சேத்து மட கல்யாணத்துக்கு போக சொல்லி நம்ம சத்தி வேலை தூண்டி விட்டு இருக்கான். அவர்களுக்கு நம்மளுக்கு வாய் தகராறுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏய் வாய் தகராறு இல்லடா, வாய் தகராறு கை தகராறா மாறி கை தகராறு கத்தி தகராறு வரைக்கும் போயிருச்சு. அவங்க ஆளுங்க 10 பேர் நம்ம ஆளுங்க போட்டு தள்ளிட்டானுங்க. நம்மள போட்டு தள்ள அவனுங்க காத்துட்டு இருக்கானுங்க. கரெக்டா? இப்ப போறா நம்ம 2 பேரையும் போட்டுருவானுங்க. ஏய் என் மகனை சேத்து மட கல்யாணத்துக்கு கூட்டு போன மச்சான்னு கூட பார்க்க மாட்டான், வெட்டிடுவேன். என் பேரன் அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போல வெட்டி போடுவேன். என்னடா குடும்பம் இது? கூட்டிட்டு போனா அவன் வெட்டுவேங்கிறான், கூட்டிட்டு போகலன்னா இவன் வெட்டுவேங்கிறான். சுத்த பேட் ஃபேமிலியா இருக்க. மாம்ஸ் கல்யாணத்துக்கு போலாம். சத்தி என்னமா சொல்ற? மேரேஜுக்கு போலாம். சத்திவேல் இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன? அந்த ஊரை பத்தியும் ஊர்க்காரங்களை பத்தியும் ஒப்ப இவ்வளவு நேரம் சொன்னான். அதுக்கப்புறம் நீ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறியே, இது நியாயம் இல்லப்பா. அந்த பொண்ணை கோயில்லயோ குளத்திலயோ வச்சு பாத்துக்கலாம். லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சத்தி. மாம்ஸ் உங்களை வெட்டினாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு போறோம். என்னடா வீரமுத்து கௌரவம் சத்திவேலா இந்த கொன்றைகாசி கல்யாணத்துக்கு வந்துதான் கேள்விப்பட்டேன். பாத்துக்குங்க உசாரு சொல்லிவிட்டா. ஆமா பரம்பரையா அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வெட்டு குத்து தகராறு நடக்குதுல்லடா. எதுக்குடா இங்க வராங்க? எதுக்கு வருவாங்க? எப்பெல்லாம் தகராறு பண்ணி இந்த கல்யாணத்தை நீட்டு பண்ணலாம் தான். இந்த பாரு, இந்த கல்யாணத்துல நம்ம ஆளுங்களை தவிர சந்தேகப்படும்படியா எவன் இருந்தாலும் சரி வெட்டி சாச்சு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சொல்லிவிட்டீங்கல்ல, சீவி புடுற சீவி. ஐயோ, தம்பிகளா, உங்களுக்கு யாராவது சந்தேகமா இருந்தா என்கிட்ட சொல்லிவிடுங்க. சீவி புடுற சீவி. சொல்லிவிட்டேன். ஆமா சீவி புடுற. அவன் சீவரேன்னு சொல்றானே, அது யார தெரியுமா? யாரு? நம்ம 2 பேரும் தான்.
இதான் லாஸ்ட் சான்ஸ்மா, ஓடி போயிடலாம். அட இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு அவன் காதலுக்காக உயிரை விடுறான். ஏப்பா உன் காதலுக்காக நீ உயிர் விடுப்பா, கூட வந்த பாவத்துக்கு நான் ஏப்பா உயிர் விடணும்? நீங்க தானே என் ஏப்பா மண்ணுக்காக செத்தா மரியாதை இருக்கு, பொண்ணுக்காக செத்தா ரொம்ப கேவலம்ப்பா. நான் பாத்துக்கிறேன். நீதான் வர்றவன் போறவன் எல்லாம் பாக்குறிய, ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறிய. என்ன மானா காணா, இன்னுமா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நான் என்ன சகல பண்றது? என் தங்கச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்? சரித்திரத்துல பேர் வாங்குற ஆளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும், ஒத்த கால்ல நிக்கிறா. அட சரித்திரத்துக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம்? வீரபாண்டிய கட்டபொம்ம படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த காளை இறக்குற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு சொல்லிட்டா. ஓஹோ. நானும் இந்த காளை இறக்குற மாப்பிளைய தேடுறதுக்குள்ள முதல் மரியாதை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த கல்லையும் சேர்த்து யாரு தூக்குறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டா. அப்படியா? இப்படியே 15 வருஷம் ஓடி போச்சு. காளை இறக்குறவன் கல்ல தூக்க மாட்டேங்கிறான், கல்ல தூக்குறவன் காளை இறக்க மாட்டேங்கிறான். நானும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இந்த காளையோடையும் கல்லோடையும் வந்து உட்கார்ந்துருவேன். இந்த காளை அடக்கிறதுக்கு ஒரு வீர வராமையா போயிடுவான். ஏ மரியா, ஏ நத்திங் பட் மிண்டே. எங்க எங்கேயுமே காணோம். ஹாய். என்னங்க? என்ன 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 என்னவா என்ன தெரியாத மாதிரி போறீங்க? அன்னைக்கு வலைப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் வந்து உங்களை கவுண்டர் பண்ணா நான் தானே காப்பாத்தேன். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா? நான் ஏன் பேசுனேன்? ஐயோ ஏன் பேசணுமா? ஐயோ அக்கா நில்லுங்க நில்லுங்க. இந்த வலைப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு கிளிமூக்கு டெரரிஸ்ட் உங்களை கத்தியால குத்த வந்துட்டான். அச்சச்சோ, அப்புறம் என்ன நான் சொம்ப சொல்ல அடிச்சு உங்களை காப்பாத்திட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. சம்மர் ஷாட் எல்லாம் அடிச்சு காப்பாத்திருக்காரு, ஒரு வார்த்தை பேசேண்டி. என்ன பேசணும்? ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை ஆசையா சொல்லு. ஒரு வார்த்தை தானே பேசணும். அப்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஜம்போ, நீங்க பாட்டுக்கு ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணுமே. என்ன சொல்லணும்? அப்படி கேளுங்க. அதாவது நான் நீங்க ஐ யூ உங்களை என்ன? மாப்ள யாரு? மாப்ள என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் சொல்லுங்க. மாப்ள என் லைஃப்ல ஒரு இளம் தென்றல் கிராஸ் ஆகிட்டு. அது ஆகட்டும், நான் இங்க முதல்ல. மாப்ள என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றான். இந்த வயசுலயா? அட எனக்கு என்ன 200 300, உன்னை விட 2 வயசு கூட. மாம்ஸ் சரி சரி, காதல்ல இதெல்லாம் சகஜமப்பா. இருக்கட்டும். ஐயோ போயிடுச்சு. அது போனா போகட்டும். இல்ல மாம், இல்ல மாம், சௌந்தர்யன் டயனா வந்து பாரு. சௌந்தர்யன் டயனா, ஆ? எங்க உங்க டேனா? நான் இங்கதான் மாப்பிள மீட் பண்ணேன். எங்க எங்க போனா? யார இந்த கர்மாந்தரத்தை இங்க வச்சிருக்கிறது? ஓகே. வாட் a பியூட்டி யங் கேர்ள். மாப்ள இவதான் என் கனவு பண்ணி சீ கன்னி. மாப் டேய், இதுதான் இவங்க இருக்கிற கெட்ட பழக்கம். கூடவே ஒட்டிட்டு இருப்பான், திடீர்னு கிராஸ் ஆகி போயிடுவான். ஹாய் ஐ கம்யா. ஜம்போ, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஒண்ணே என்கிட்ட பேச வேணாம், நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நீங்க கேட்கலன்னா பரவாயில்ல, இதோ அண்ணா கேட்பாரு. அண்ணா, இந்த வலையப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. கேளுங்க, அந்த டெரரிஸ்ட் இவங்களை கத்தியால குத்த பார்த்தான். அட கேளுங்கண்ணா, நான் சுமர்செல் அடிச்சு இவங்களை போய் காப்பாத்தேன்னா இவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டாங்க. ஏமா பேசி தொலையம்மா, கல்யாண வீட்டுல வந்து நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் முடியாது போல இருக்க. பேசு. யோ, என்ன சொல்லுமா சொல்லியா? அப்படி கேளு. அதாவது நான் ஐ யூ உன்னை என்ன பாதியில் விட்டு வந்துட்ட? நானா இங்க ஏதோ ஜம்போ ஜம்போ எங்க ஜம்புறது? மான்ஸ், எனக்கே எப்போ ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்ல தைரியம் வருது, நீங்க நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. எனக்கு அப்பா ஒரு தடவை பொண்ணு கிடைக்குது, என் சவுத் இந்தியா டைனா வந்து ஒரு தடவை பாட்டு வந்துரு, அப்புறம் என் லவ் அவளுக்கு நான் டெடிகேட் பண்ணி. அதெல்லாம் முடியாது என் ஜம்போ. இங்க பாரு, ஒன்னால என் காதல் வாழ்க்கை அழிஞ்சதுங்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாகாத. நிறுத்தா,
என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், இடையில லவகலவகன்னு முடிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னது? ஒருத்தருக்கு இவ்வளவு அவ்வளவு தேவையா? மாம்ஸ். கேளுடா. ஏய், இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சத்தியம் நான் சாப்பிட மாட்டேயா. டேய், சாப்பிட மாட்டேன்னு சோத்த எங்கடா எடுத்துட்டு போற? வச்சிட்டு போடா. மாம்ஸ், இப்ப நான் என்னதான் பண்ணும்? என் லவ் டெவலப் பண்ணும். சரி வாங்க. வா. மாம்ஸ், வர வர உங்க லவ் தாங்க முடியல. சரி, என்னையே இங்க கூட்டு வரீங்க. இங்க பார், நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் வரல. ஒரே ஒரு தடவை வந்து என் சவுத் இந்தியன் டயலாக் பாட்டு வந்துருமாப்ல. ஆடா தூ சனியே, இது வேற. திஸ் மை டயானா. எங்க? இப்ப மாம்ஸ், என்னது இது? இதெல்லாம் நான் அத்தையை ஏத்துக்க முடியாது. மாப்ள, அதை இதையும் பேசி லவ் கெடுத்துறாரு மாப்ள. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, லவ் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் டேய், வெயிட் வெயிட்யா. டேய் டேய் டேய். ஹாய். Hi. What's your name? மை நேம் இஸ் குண்டலகேசி. யுவர் நேம் ப்ளீஸ்? மந்தாகினி. ஸ்வீட் நேம். 15 வருஷமா இந்த காலை அடக்கி கல்ல தூக்குறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வைராக்கியமா இருந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒரு பெரிய மாவீரனை சந்திச்சேன். I love you. ஐ த்ரீ லவ் யூ. மாப்ள, யாரா நாய? மாப்ள, யாரா நீ? பொண்ணோட அண்ணன். மாப்ள என் தங்கச்சி தேடிட்டு இருந்த அந்த மாவீரன் நீங்க தானே? நீங்க யாரு என்னன்னு விவரமா சொன்னா முறையா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாடுறா. எந்த ஊரு? வெள்ளாங்கோயில். வெள்ளங்கோயிலா? எந்த குடும்பம்? வீரமுத்து கவுண்டர் குடும்பம். வீரமுத்து குடும்பம். டேய், எதுக்குடா சட்டை பிடிக்கிற? கல்யாணத்தை நிறுத்த வந்த பங்காளி வீட்டு பசங்க நீங்க தானா? எஸ்டா. ஏய், நோடா. தேடி இருந்த பங்காளி வீட்டு பசங்க இங்க தான் இருக்காங்க. சீக்கிரம் வாங்கடா. கத்திக்கற பாறையில எடுத்து சீக்கிரம் வாங்க. மாப்ள, இவனுங்க உண்டு. நாம தான் பங்காளி வீட்டு பசங்க. இந்த பண்ணாடைங்களுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஏய், என்ன சிரிக்கிற? மாப்ள, ஏன் ஓடுற? ஐயோ, உங்ககிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இதாய்யா. கரெக்டா லாக்கர்ல மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவீங்க ஐயா. சரி, நான் சமாளிக்கிறேன். கையேடா. எதுக்குடா? ஏடா சொல்றேன். சொல்றா. சொல்றேன்டா. சொல்றா. சொல்றேன்டா. சொல்றா. இப்போ புறா பார்க்கலாம். ஏய், ஓடு. ஏய், மாப்ள. ஐயோ. தப்பிச்சிட்டோம். என்ன இருந்தாலும் உன் மனசுல இருக்கிற ஆசையை மறைக்க முடியல பாத்தியா? எனக்கு ஆபத்து காப்பாத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன வந்ததுல இருந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. உனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஓகே. அதாவது ஏய் மாப்ள, ஏ அங்க என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு எதுவும் சரியில்லை. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். ஐயோ, ஓடானே. பாருங்க அப்பா. பாய் ஜம்போ, பாய். ஓ, ஹை பியூட்டி. ஓ, நோ. பாய். See you. Stupid! கார் மேல வந்து மோதுற அறிவு இருக்கா மேன்? டேய், நீதான்டா வந்து மோதுற. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நான் யார்? ஆரிமுத்து, நீ வீரமுத்து தானே? டேய் நண்பா. டேய், என்னடா அவ்வளவு யோசிக்கிற? அதுக்குள்ள என் மூஞ்சி மறந்து போச்சா? நீ கூட தானே யோசனை பண்ணி என் பேரை சொன்ன. நாம மீட் பண்ணி 16 வருஷம் ஆகுதுல்ல? அதை விடுறா. எப்படா இருக்க? எனக்கு என்னடா, எங்க அப்பா பாதி ஊரை வாங்கிட்டாரு. கடவுள் புண்ணியத்துல மிச்ச மீதி ஊரை நான் வாங்கிட்டேன். நல்ல சந்தோஷமா இருக்கிற ராஜா மாதிரி. நீ எப்படி இருக்கிற? கிண்டில ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். 1000 பேர் வேலை பாக்குறாங்க. ஓஹோ. ஃபேக்டரி நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை, என்னோட ஒரே பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறதாண்டா. என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? பின்ன என்னடா, வாய் இருந்தா எது என்ன பேசுறதா? 16 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மன் கோயில மொட்டை அடிக்கும் போது நாம என்ன முடிவு எடுத்தோம்? நீ உன் பொண்ணை என் பிள்ளை கொடுக்கறேன்னு சொன்னியா இல்லையா? டேய், நான் சொன்னது என்னைக்கு மறக்க மாட்டேன்டா. இன்னைக்கு நீ ஒரு பெரிய மிராசுதார். என் வீட்டுல பொண்ணு எடுக்க உன் ஸ்டேட்டஸ் சம்மதிக்குமா? நீ மட்டும் என்னடா குறைச்சலா இருக்க?
ஸ்டீல் ஃபேக்டரி தோல் ஃபேக்டரி இந்த சென்னை மாநகரத்துல பெரிய ஆளா இருக்கிற நீ தாண்டா என்கிட்ட சம்பந்தம் பண்ணிக்க யோசிக்கணும். அத விடுறா. இப்ப சொல்றேன்டா, என் பொண்ணு உன் பையனுக்கு தான்டா. அது சரி, உன் பையன் எதுக்கு சம்மதிப்பானா? நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேன்டா. ஆமா, உன் பொண்ணு எப்படி? நான் கோடே கிழிக்கிறது இல்லையே. உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? சொல்லு. காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க ஹாலிடேஸ்க்கு ஒண்ணு ஊட்டி போவோம், இல்ல கொடைக்கானல் போவோம். ஆனா நான் பெத்த பொண்ணு அப்ப பிறந்த கிராமத்தை சுத்தி பார்க்க போயிருக்காடா. எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். ஆடி மாசம் பிறக்க இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அரைஞ்சு போடுவேன். அதுக்கு முன்னால கிராமத்துல இருக்கிற என்னுடைய சொந்த பொங்கலாவில நிச்சயதார்த்தத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுவோம். அப்படியே சொல்ற? ஐயா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வெரி குட். போய் டீ குடி. சம்பளம் தர மாட்டாங்க ஐயா. அப்ப டீ குடி. கருமம். ஐயா, பக்கத்து தோட்டத்துல நிறைய மாங்காய் பழுத்து கிடக்கு. வெரி குட். போய் பறிச்சிரு. தோட்டக்காரன் விட மாட்டேங்கிறாயா? அவனை எரிச்சிரு. உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்ட பாரு. வில்லேஜ் பீப்புள் இன்னும் அப்படியே இருக்காங்களே. ஹேய் மதி, ஹாய் சக்தி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க போயிருந்த எவ்வளவு நாளா? என்ன சக்தி பண்றது, சிட்டில பயங்கரமான வேலை, பிஸியோ பிஸி. பிஸியான ஆளுங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லதுதான்ப்பா. ஏன் மாமா? யூசி துஷ்டன் கீப் டிஸ்டன்ஸ். வை 1990ல உங்க அப்பனுக்கு அண்ணா கயிறு வாங்கி கொடுக்கறதுக்காக 1 ரூபாய் கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டாமா. இப்பதான் வர்றான். சக்தி, நான் ஓடி போனவன் தான். ஆனா இவரை பத்தி உனக்கு தெரியாது. 1975ல இருந்து ஒரு உருவம் இந்த வீட்லயே உட்கார்ந்து தின்னு சொத்து அழிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது வேற யாரும் இல்ல, இந்த ஓசி குண்டலகேசி தான். டேய், என்னடா சத்தம்? காலங்காத்தால பிரச்சனை ஆரம்பிச்சீங்களா? உங்க சித்தப்பார் மக மதி வந்துட்டால, இனிமே பிரச்சனை தான். ஏய், என் பங்காளி புள்ள அப்பா வீடு ஐயா. பாத்தியா? உன் தம்பி இருக்கிறானே, இவனால தான் குடும்பத்துல பிரச்சனையே. அவனை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணு உறுத்துமே. அவன் உருத்தம். டேய், எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நாளை காலையில எவனும் எங்கேயும் போக கூடாது. ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விஷயம் தான்ப்பா. ஆ. நிச்சயம் பண்றதுக்காக நாம எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம். இப்போவாது மாமாக்கு நிச்சயம் பண்ணணும்னு தோணுச்சே. ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? என்னமோ கழுத நம்ம வீட்டுல இருக்கிறதுனால மாப்பிள்ள மஞ்சள் குடிச்சுட்டு திரியறான். தாத்தா சும்மா இருங்க. தங்க ஸ்லிப் பண்ணி பேசாதீங்க. சத்தியோட எதிர்காலத்துக்காகத்தான் என் பேச்சர் லைஃப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி, நாளைக்கு உனக்கு தான்ப்பா நிச்சயதார்த்தம். என்ன? எனக்கு நிச்சயமா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? ஏய், என் மகன் கல்யாணத்துக்கு நான் யாரை கேட்கணும்? என்ன? யாரை கேட்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க போற என்ன கேட்கணும்? உனக்கும் என் பாலிய ஸ்நேகிதம் மாரிமுத்து கவுண்டம் பொண்ணுக்கும் கல்யாணம்னு 16 வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணியாச்சு. நீங்க முடிவு பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெற்ற புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். குத்தி கொன்னுடுவேன். மாமா, மாப்ள, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? இந்த நிச்சயம் பண்றதுக்காக என் நண்பன் வளையாப்பட்டி பங்களால வந்து தங்கி இருக்கிறான். இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்கும். அதுக்கு முன்னால எங்கேயாவது ஓடிடலாம் நினைச்ச என் சொத்து பூரா வரவும் போறோம்னு எழுதி வச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்க போங்க. யாருக்கு வேணும் உங்க சொத்து? எனக்கு கை கால் இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆளாளுக்கு என்ன வார்த்தைப்பா பேசுறீங்க? அந்த ஆள் என்னடானா சொத்தை வரவும் போறவுக்கு எழுதி வைப்பேங்கிறா. இந்த சொத்தை நம்பியா இருக்கேன்னு நீ சொல்ற. அப்ப என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? இந்த மேட்ரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா பல்க் அமௌண்டோட நான் எஸ்கேப் ஆயிருப்பேன். திடீர்னு இப்படி முடிவெடுத்தா நான் எங்கேயா போவேன்? சும்மா இருங்க மாமா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. சக்தி, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி? சக்தி, உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா அதாவது பிரச்சனை. அவங்க வீட்லயே உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணாத மேட்ருக்கு வா. வர்றேன். அதாவது பிரதர், நிச்சயார்த்த வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி விட்டுருவோம். Come on. உடனே அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்தா அடிதடி ஆகும். 2 வீட்டுக்கு இடையில பகையை மூட்டி விட்டு ரகலையை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? That is matter. வணக்கம் நண்பா. வா. ஏய், இன்னும் என்னடா நண்பா? பொண்ணை கொடுத்து சம்மந்தியாக போற, சம்மந்தின்னு கூப்பிடுறா. மாமா, இன்னும் உள்ள போல தட்டு மாத்திக்கல, அதுக்குள்ள சம்மந்தின்னு கட்டி பிடிச்சுக்கிறான். மாப்பிள்ளைங்கடா. ஆ, சக்தி, இங்க வா. மாரிமுத்து, இவன் தான் என் புள்ள சக்தி வேலு. அடாடாடா, என்ன ராஜக்கலை! இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சம்மதி, இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போய் தட்டை மாத்திக்கலாம். ஆஹா, தட்டை அப்புறமா மாத்திக்கலாம். முதல்ல சாப்பிடலாம். மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க. எல்லாரும் போங்க வாங்க. போங்க ஐயா வாங்க ஐயா. போங்க போங்க. போய் தொலைங்க. சந்திர கட்டையை கொண்டு போங்க. டேய், அம்மிக்கல் தலையா நிச்சயத்துக்கு போறியா? விடு. மாம்ஸ், என்ன எல்லாரையும் உள்ள போங்க போங்கன்னு சொல்றீங்க? மாப்ள, உள்ள வந்து பாரு உன் மாமன் டேலண்ட. எதுக்கு அவ்வளவு டிலே பிரதர்? இப்ப வாசல்லே காட்டுறேன் வாங்க.
என்ன இழவிடா இது என்னாச்சு பன்னீர் தெளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதனால மண்ணெண்ணெய் தெளிக்காங்க பாரு. இது பன்னீர் தான்டா. பன்னீரா அப்ப அந்த பொண்ணு ஓகே உனக்கு ஐயோ இது மண்ணெண்ணெய் தான், வாங்க போலாம். ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். ஏண்டா என்னடா உங்க திட்டம்? மாப்பிள மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்தான்னு பாக்கலாம். இந்த பயிர் திட்டம் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. தள்ளிட்டு போங்கடா. இந்த கல்யாணம் வேணாண்டா, நடக்காதா? நிறுத்தியாச்சு. வா போலாம். மாப்பிள 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 என்ன மாப்பிள இது வாசல்ல நின்னுட்டு குடும்பத்தனம் உள்ள வாங்க. யா, போயா வர முடியாது. டேய் குண்டுல கேசு, என்ன இங்க சேட்டை? சத்தம் நாங்க ஒண்ணு போடலைங்க, மைக் சென்ட் சவுண்ட் தாங்க அப்படி கேக்குதுங்க. ஸ்டாப். ஏய் பாப்பா, நான் உன்னை இடிச்சிட்டேன், ஈவ் டீசிங் பண்ணிட்டேன். நீ உண்மையிலேயே நல்ல ஃபேமிலில பிறந்திருந்தேன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்து பார்க்கலாம். மாட்டேன். ஏ என்ன, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயாவது நிறுத்த. எனக்கும் தான். என்னுடைய ஓவர் கிளாமர் எப்பவுமே எனக்கு பிரச்சனையா இருக்குது. யார் நீ? எதுக்காக என்ன போட்டோ எடுத்த? என் பேர் அலி பாபா. உன் பேர் என்ன? எலி பாபா. யோ, என் பேர் மதி. படிப்பு? MBA. தேங்க்யூ. நெல்லு. அதான் நீ பாட்டுக்கு வர்ற, பேரை கேக்குற, படிப்பை கேக்குற, போட்டோ எடுத்துட்டு போற. யார் நீ? பந்தி போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. எஸ்கேப் ஆயிட்டானே, நான் பின்னாடி கவனிச்சுக்கிறேன். எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. மாப்பிள நீங்க நல்லா சாப்பிடுங்க. போடா போட. பொண்ணு வீட்டுக்காரனா புளியாங்கோட்டை. மாப்பிள நீங்க சாப்பிடுங்க. பழம் பச்சை உங்களுக்கே நல்லா இருக்கா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இப்படி பாத்தி கட்டி சாப்பிடுறீங்களே, உங்களை போய் நம்மள மறங்க என்ன சொல்லணும்? சக்தி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. என்ன நாங்க பிரச்சனையே சாப்பாட்டு இருந்தாலும் ஆரம்பிக்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல போறீங்க, அவங்க பிரியாணி கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்ட போறாங்க. அது நல்ல மூக்கு பிடிக்க திண்டிட்டு கவுந்து அடிச்சு தூங்க போறீங்க. பேலன்ஸ் கட்டவங்க. மாப்பிள டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காது. பின்ன என்ன? அதெல்லாம் நடக்க போற கல்யாணத்துல தான் நாங்க அப்படி பண்ணுவோம். நடக்காத கல்யாணத்துல நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஓ மாமனோட டேலண்ட பாரு. ஆமா பிரதர், மேட்ரேடு. மாமா என்னது? சோத்துல கல்லு. ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா? அப்ப நான் கீழ இருந்து எடுத்து வச்சனா? இல்ல நான் தான் இங்க இருந்து எடுத்து அவட்ட கொடுத்தேன். இல்ல அதை வாங்கி நான் நடுச்சோத்துல வச்சனா? இல்ல இவ்வளவு பெரிய கல் எப்படி தட்டுப்பட்டுச்சு? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? சோத்தை நான் பிசையும் போது விரல்ல அடிபட்டுதுடா. கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு சோத்துல கல்ல போட்ட நீங்க நாளைக்கு என் மாப்பிளை தூங்கும் போது தலையில கல்ல போட மாட்டீங்கிறது என்ன கேரண்டி? ஆமாமா, எனக்கு பயமா இருக்கு. வாங்க எல்லாரும் போலாம். நோ, நிச்சயதார்த்தம் கேன்சல். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்திரிக்கடா. இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறும்புக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தமாஷ் பண்ண தெரியாதுங்க. சீரியஸ்ரா இது? அட போங்க நீங்க. சண்டைக்கு வாடா என் கூட. என்ன போங்க சண்டைக்கு வாடா. அட எப்போ தமாஷ் வாடா. என்ன விளையாட்டு இது? டேய் யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு வாங்கடா. சண்டைக்கு வாங்கடா. டேய் அதான் செய்யறேன்டா. என்ன இங்க நிக்கிற? நிச்சயம் முக்கியமான ஆளு, பொண்ணோட தாய்மாமா வேற. நம்ம சீக்கிரம் வாயா. இவன் தான் நிச்சயதார்த்தத்திலேயே முக்கியமான ஆளு. இவன் அடிச்சீங்கன்னா பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகும். டேய் திரும்படா. என்னடா ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல்? யார பார்த்துடா என்ன வார்த்தைடா பேசுறடா? என்ன சொல்றேன் இவன்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய் அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா ஏதாவது சொல்லேடா. சொல்லேடா, சொல்றா. சொல்ல மாட்டான்டா. சொல்ல மாட்டான்டா இவன். ஏன் அடிக்கிறீங்க? அவன் என்ன செஞ்சான்? இந்த ஊருக்குள்ளேயே நான் மானஸ்தன் தர்மஸ்தன். என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு புட்டான்டா. என்ன தம்பி விளையாடுறீங்களா? விளையாட்டு என்னடா விளையாட்டு? இவன் தான்டா பேச. அவன் பிறவியிலேயே ஊமை. அவன் பேசுறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஐயோ